ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த நாகு இருக்காங்க இல்லையா, காலங்காலையிலேயே வீட்டுக்கு வராங்க. நாகு வந்தாலே அங்கே சகுனி வந்த மாதிரி இருந்தானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை. அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க நம்ம மல்லிக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இவர் இருக்கா இல்லையா ரகு, அந்த ரகு நம்ம நாகு மீட் பண்ண வராங்க. அது எதுக்குன்னா, நாகு ஏற்கனவே பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய கிரிமினல். அதுவும் இல்லாமல் அவள் பணத்துக்காக எதையும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சிலர் சொன்ன அறக்க பறக்க விஷயத்தினால நாகுவை தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க. அது மூலிமா அவங்ககிட்ட இந்த மல்லி எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீ இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா உனக்கு 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகு இருக்கா இல்லையா, அவன் இது ஆசை காட்டி வச்சிருக்கான். அதனால் இவங்க இருந்துக்கிட்டு உயிரை வாங்குறாங்க. அமைதியாக இருக்கிறதுல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி நம்ம உயிரை வாங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாகுக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிறது இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நாகு அந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க சொந்த நாத்தனாராக போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க புருஷனோட உயிரை 2 வாட்டி காப்பாற்றிருக்கிற மல்லிக்கு எப்படிங்க அவங்க தப்பு செய்ய தோணும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த ரகு அப்படின்றவன் என்னை பார்க்கறதுக்கு வந்தான். இவன் எப்படியாச்சும் மல்லியை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு மனசே வரல, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் தூக்கி வாரி போட்டுருக்கு நம்ம மல்லிக்கு. ஏன்னா இப்போ நடக்கிற எதுவுமே சரியாக படலை அப்படின்றதுக்காக. இன்னொரு பக்கம் இந்த மல்லிக்கு இன்னொரு டவுட்டு. என்னடா இது, இந்த சுடர் அந்த ரகு கிட்ட தான் பேசிட்டு இருந்தா எல்லாமே தெரியும். ஆனால் அவன் எதுக்காக என்ன அழிக்கணும்னு நினைக்கிறான், அங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன். ஆனாலும் அதை இப்போதைக்கு காட்டக்கூடாது. அப்படி நம்ம அவங்கக்கிட்ட அந்த டென்ஷனை காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க உஷாராயிருவாங்க. அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் இவங்க இப்போ உஷாராக இருக்காங்க போல். ஆனாலும் என்ன பண்ணுறது, இந்த கிறுக்கு மனசு இருக்கே அந்த மல்லிக்கு, அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு அவள் வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிற மாதிரி தான் அவள் சுற்றிட்டுருக்கா. ஆனாலும் இப்போ நாகு சொன்ன விஷயம் அவங்களுக்கு நல்லதாக தான் படுது. இப்போ இவன் எதுக்காக அப்படி சொன்னான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமா அந்த சுடர் ரகு எல்லாருமே இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க, அந்த சொத்து பத்து ஆட்டையை போடுறதுக்காக இல்லை, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க என்ன பிளானோட இந்த வீட்டுக்கு வந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொன்னது தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், அதையும் சொன்னாங்க. இந்த வாரத்தோட அந்த நாகுவோட சாப்டர் முடிய போகுது, ரகுவோட சாப்டர் முடிய போகுது. அவன் இந்த வீட்டில் இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட போகிறான். அதுக்கப்புறம் இந்த சுடர் பர்மனண்ட்டாக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜயோட மனைவி இந்த வீட்டில் வாழ்கிறது தான் அவளுடைய பிளான். ஆனால் ரகுக்கு இதில் விருப்பமே இல்லை. ரகு மறுபடியும் வேற ஒரு இடத்துல எப்படி பணத்தெல்லாம் ஆட்டிய போடலாம், அப்புறம் எப்படி இந்த லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எண்ணம் முழுக்க அதில் தான் இருக்குது. ஆனால் இந்த இவருக்கா இல்லையா, அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை போல். அவள் நினைக்கிறதா அவள் நடக்கணும்னு நினைப்பா. அதுக்காக அவள் என்ன வேணால் செய்வா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நடக்க விடக்கூடாது. அவள் வாழ்க்கையில் ஜெயிச்சாலோ தோத்தாலோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஊசல் ஆடிட்டு இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால தான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க சொல்கிறது எல்லாமே நமக்கு சரியாக படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இதை இப்படியே விடக்கூடாது. எப்படி பார்த்தாலும் இவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு கெடுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகு நம்ம மல்லிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு நிறைவேறுமா நிறைவேறாதா, இல்லை அவங்க மறுபடியும் பழி வாங்கி தான் ஆகணும், பணம் தான் நமக்கு முக்கியம்னு நினைக்க போகிறாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறமா இந்த நாகு உண்மையிலேயே மல்லிக்கு துரோகம் பண்ணாங்களா பண்ணலையான்றதை அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த ராஜேஸ்வரி குறுக்கால பூந்து எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி, அவள் குட்டியை குழப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டான்னா மறுபடியும் இந்த பிளானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.